எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, என்ன ஏமாத்துனவன் எல்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அது அப்படி கிடையாது. நம்மளோட இயற்கை சட்டத்துல வந்துட்டு நம்ம கூட இப்ப உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்கன்னு வைங்களேன், அதுக்கு உட்காந்து ஒரு 10 நாள் 1 மாசம் அழுது முடிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. ஆனா நீங்க அதை மறந்தும் கூட போயிடலாம். ஆனா நம்ம அழுத கண்ணீர், அந்த எமோஷன்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது இந்த பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டே தான் இருக்கும். யாருனால நீங்க அழுதீங்களோ நீங்க கூட அவங்கள மன்னிச்சிருவீங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனைய நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். ஐயோ இப்படி ஆயிருச்சா அப்படின்னுட்டு. அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்காது. இன்னைக்கு ஒருத்தன் அழ வச்சிட்டான் அப்படின்னா நம்ம உடனே அவனை அழ வச்சிடணும். இன்னைக்கு இப்ப ஒரு ஸ்கூல்ல எல்லாம் இனி என்ன அடிச்சு இல்லைன்னு உடனே திருப்பி நம்ம அடிப்போமே, அந்த மாதிரி ஒரு இம்மெச்சூர்டா ஒன்றும் தெரியாத புரியாத வயசுல நம்ம பண்ண மாதிரியே இப்பவும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுலதான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இதுல எங்கம்மா ஃப்ரீவில் அப்படின்னு சொன்னியே, ஃப்ரீவில்லோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல சொன்ன மாதிரி கடவுள் இருக்கிற